ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ். இன்னைக்கு வீடியோ நான் தமிழில் போடலான்னு இருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, சார் நீங்கள் தமிழில் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வழியில் கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்ற சாப்டரில் நான் சர்டன் கொஷின்ஸ் நீட் அண்ட் ஜிஇ பேஸ்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதில் கெமிக்கல் கைனடிக்ஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வருது. இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் நிறைய கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். பட் தெர் ஆர் சம் questions from competitive examinations. அந்த கொஷின்ஸ்ல நீங்க என்சிஆர்டி நாலேஜ் இல்லாம இன்னும் கொஞ்சம் அடிஷனல் நாலேஜ் தேவைப்படும். ஸோ ஐ டுக் சர்டன் கொஷின்ஸ் ஃப்ரம் லைக் தட். சில கொஷின்ஸ் அதில் அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் டாபிக் நம்ம என்சிஆர்டி இல்லாத டாபிக்ஸில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். பட் மோர் ஓவர் நீங்கள் என்சிஆர்டி நாலேஜ் இருந்தால் கூட, சிபிஎஸ்சி நாலேஜ் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் இதில் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்ப்போம். இதில் first question, for the reaction N2O5 gives 2NO2 plus half O2. அவங்க கொடுத்துருக்காங்க minus D of N2O5 by dt is equal to K1 N2O5 and D of NO2 by dt is equal to K2 N2O5, concentration of N2O5, and D of oxygen by dt is equal to K3 into concentration of N2O5 கொடுத்துருக்கு. And they ask the relation between K1, K2 and K3 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2K1 is equal to K2 equal to 4K3 அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி போடுறது? ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எழுதிக்கிறேன். N2O5 gives 2NO2 plus half O2 அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த ரியாக்ஷனுக்கு நீங்க ரேட் எழுத தெரியும் உங்களுக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் எழுதுறேன். minus D of N2O5 by dt equal to plus 1 by 2 D of NO2 by dt equal to plus 1 by 1 by 2 D of O2 by dt. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு ரேட் இந்த மாதிரி எழுதி அவங்க கொடுத்துருக்காங்க. மைனஸ் DN2O5 by dt is equal to K1 N2O5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி D of concentration of NO2 by dt அப்படின்றது K2 N2O5, concentration of N2O5 கொடுத்துருக்காங்க. Then D of oxygen by dt is equal to K3 N2O5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த minus DN2O5 equal to K1 N2O5 கொடுத்துருக்காங்க. DNO2 by dt equal to K2 கொடுத்துருக்காங்க. பிளஸ் பட் இந்த 1 by 2 அப்படியே இருக்கு. ஸோ இந்த 1 by 2 நான் எப்படி எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்க D of O2 by dt தான் K3 N2O5 கொடுத்துருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 கொடுத்துருக்கு. அப்போ 1 by 1 by 2 அப்படின்னு இருக்கும். 1 by half is equal to 2 அப்படின்னு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா N2O5 கான்சன்ட்ரேஷன் காமனா இருக்கு. அப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷன் N2O5 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா K1 is equal to 1 by 2 K2 is equal to 2 K3 அப்படின்னா இது அப்படியே ஹோல் நம்பர்ல நம்ம வர்றதுக்கு மல்டிப்ளை பை 2 அப்படின்னு போடுங்க. ஹோல் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 2 போட்டீங்கன்னா 2K1 is equal to K1 is equal to 4K3 அப்படின்னு இருக்கும். ஸோ ஆப்ஷன் A is correct. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். Mechanism of hypothetical reaction X2 plus Y2 gives 2XY. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. X2 gives X plus X, இது ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. X plus Y2 gives XY plus Y slow, and X plus Y gives XY, இதுவும் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க.
what is the overall order of the reaction அப்படின்னு கேட்கணும். the overall order of the reaction is 2 0 1.5 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம டைரக்டா என்சிஆர்டி நாலேஜ் வச்சு போட முடியாது. அந்த கான்செப்ட் வந்து நமக்கு இதுல இல்லை, இதுல அப்ளை பண்ண முடியாது. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. this is the overall reaction, but this reaction takes place in 3 steps. out of 3 steps, one is the slow step. so the slow step is your rate determining step. அப்போ உங்களுக்கு தெரியும் rate of the reaction depends on the rate of the slowest step. அதான் நம்ம rate determining step அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து அந்த ஸ்லோ ஸ்டெப் ஈக்குவேஷன் எழுதுறேன். x plus y2 gives xy plus y. this is slow. ஸோ இது ஸ்லோ ஸ்டெப்ன்றதுனால இதோட ரேட் எழுதிக்கிறேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு k இன்டூ ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ எக்ஸ் y2 அக்கார்டிங் டு ரேட் லா. ரைட். இப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷன் நீங்க பார்க்கணும். இந்த ஓவரால் ரியாக்ஷன்ல x2 plus y2 gives 2xy இருக்கு. ஆனா நம்ம ஸ்லோ ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு k இன்டூ எக்ஸ் இன்டூ y2 இருக்கு. அப்போ இந்த எக்ஸ் அப்படின்ற ஸ்பீஷியஸ் வந்து ஓவரால் ரியாக்ஷன்ல இல்ல. எக்ஸ்ன்ற ஸ்பீஷியஸ் ஓவரால் ரியாக்ஷன்ல இல்ல. ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேட் x2 இருக்கு, y2 இருக்கு. ஆனா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது நம்ம ஸ்லோ ஸ்டெப்ல இருக்கு, பட் ஓவரால் ரியாக்ஷன்ல இல்ல. ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும் சச் தட் அந்த எக்ஸ் வந்து x2ஓட கான்சென்ட்ரேஷனுக்கு ரிலேட் பண்ணி நான் கண்டுபிடிக்கணும். இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் பேஸ்ட் ஆன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் x2 how x can be written அப்படின்றது பார்க்கணும். ஸோ அப்போ அதுக்கு நான் இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஐ ஹாவ் டு லுக் அவுட் த ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ. இப்போ இந்த ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ல 2 ரியாக்ஷன் இருக்கு. ஃபாஸ்ட் ரியாக்ஷன் ஓகே. இதுல எக்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த எக்ஸ் வந்து இந்த ரியாக்ஷன்ல இருக்கு அண்ட் இந்த ரியாக்ஷன்லயும் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த ரியாக்ஷன் எடுக்கிறேன். இந்த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன். ஸோ x2 gives x plus x. இது ஃபாஸ்ட் ஸ்டெப். இதுக்கு ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ x2 gives x plus x fast. this is equilibrium constant எழுதுறேன். இதுக்கு k dash அப்படின்னு எழுதுவோம். k dash is equal to x into x அப்படின்னு ஆகும். அதாவது x ஸ்கொயர்னு எழுதுறேன் divided by x2 அப்படின்னு எழுதுறேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் x2. இப்போ இதுல இருந்து xன்றது எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் is equal to k dash into x2 அப்படின்னு வரும். therefore a concentration of x is equal to square root of concentration of k dash அதே மாதிரி square root of x2 அதாவது x power 1/2 எழுதுறோம். ஓகே, இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் x in terms of x2 அப்படின்னு கிடைச்சது. ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்து நான் இந்த ரேட்ல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ ரேட் என்ன ஆகும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு k இன்டூ ஆல்ரெடி ஒரு k இருக்குங்க, எக்ஸுக்கு பதிலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் k dash இன்டூ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் x2 பவர் 1/2 அப்புறம் y2 இருக்கு. y2 ரைட். இப்போ கான்ஸ்டன்ட் இன்டூ கான்ஸ்டன்ட் வந்து அகைன் ஒரு கான்ஸ்டன்டா மாறிடும். ஓகே, அப்புறம் x2 பவர் 1/2 y2 பவர் 1 இருக்கும். அப்போ ஆர்டர் என்ன வரும்? n is equal to 1/2 plus 1 equal to 3/2 which is equal to 1.5. ஸோ ஆர்டர் வந்து 1.5 அப்படின்னு வருது. ஓகே, சரி. இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து ஏன் இந்த ஃபாஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தேன், ஏன் இந்த ஈக்குவேஷன் எடுக்கல? இதுலயும் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஓகே, ஏன் இந்த ஈக்குவேஷன் நான் எடுக்கல அப்படின்னா நீங்க பாருங்க, இதுக்கு ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சேன்னா என்ன வரும்? k dash is equal to concentration of xy by concentration of x into concentration of y அப்படின்னு வரும். இப்போ இதுல இருந்து நான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சேன்னா அகைன் எனக்கு y அப்படின்னு ஒரு கான்சென்ட்ரேஷன் வரும், xy அப்படின்னு கான்சென்ட்ரேஷன் வரும். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் ரியாக்ஷன்ல இல்ல, x2 and y2. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ இந்த ஸ்பீஷிஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஐ டிடன்ட் யூஸ் திஸ் ஈக்குவேஷன் டு கால்குலேட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த அப்ரோச் நம்ம என்ன சொல்லுவோம்னா, டு கால்குலேட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட் கண்டுபிடிக்கும் இந்த மெத்தட் வந்து ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன். ஃபைன். ஸோ ஒரு வாட்டி பாருங்க.